ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டெலிகிராம் சேனலில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ வீடியோ வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் லைக் பண்ணி என்னென்ன பண்ணுறீங்க, ரைட்? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா எஜுகேஷ்னல் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃப்ரீ தான். இலவசமாக எஜுகேஷனில் ஷேர் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட்? சரி, இப்போது நிஃப்டி 50 அடுத்த லெவல் எங்கே சார் போகும்? நான் நெக்ஸ்ட் இன்னும் எவ்வளோ தூரம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800 கிட்ட போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 24,800 லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இங்கேருந்து 100 பாயிண்ட் வந்து கீழே வந்து அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக மேபி மார்க்கெட் மேலே போகலாம். இந்த 25,000 ரவுண்ட் நம்பருக்குலாம் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். இந்த 200 EMஐயும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸை ஒர்க் ஆச்சு, திரும்ப அகைன் அங்கேருந்து ஃபால் ஆகிட்டு அதே மாதிரி இந்த 200 EMI லைனும் அங்கே வந்து டச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 25,000 வந்து நம்ம அடுத்த லெவலில் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்து கீழே இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு மேபி இடத்துல ஒரு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து வீடியோ வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸில் இந்த வீடியோ முடிச்சிடலாம். ரொம்ப லென்த்தாலாம் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 26. காலையில் ஒரு அப்டேட் கொடுத்துடலாம், ஒரு தெளிவான டைரெக்ஷனில் இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஓகே. அப்போது மார்க்கெட்டோடைய நிலவரத்தை பாருங்கள். மார்க்கெட் வந்து இங்கே ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 25,000 டார்கெட்டை வச்சு நீங்கள் இங்கேருந்து ரிவர்சல் வரலத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இல்லை சார் மார்க்கெட் இன்னும் ஸ்டில் வந்து இங்கேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படி அகைன் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இந்த 24,800 டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே மூவ் ஆகலாம். அதாவது இன்னும் ஒரு 80-40 இங்கே கிட்டத்தட்ட சப்போர்ட் ஏரியா வந்துடுச்சு. அது மேபி இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இந்த சப்போர்ட்கிட்டே மார்க்கெட் ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சப்போர்ட் கிட்டே எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆச்சு, இந்த நெக்லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஒரு ட்ரேடே எடுக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லைன்னு உங்களுக்கு நேற்றே மென்ஷன் பண்ண வாய்ஸ் மெசேஜும் கொடுத்துட்டுருந்தேன், ப்ளஸ் மெசேஜும் டைப் பண்ணியிருந்தேன். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, இன்றைக்கி நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். மண்டே தான் வந்து திரும்பவும் அவைலபிள் இருப்பேன். ஒருவேளை உங்களுக்கு மொபைலில் என்ன ஸ்க்ரீன்ஷாட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சென்ட் பண்ணாங்கன்னா அதை உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன். அதுவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துங்க. ஏன்னா அவங்களுடைய வியூஸ் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள தப்பு சொல்ல முடியாது. மேபி அவங்க தவறாகலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுட்டு இருப்பாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்க சென்ட் பண்ணுறது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் அந்த உங்களுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பாக்ஸுக்கு வெளியே வந்தால் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அப்போ பிரேக் டவுன் ஆகிட்டு அகைன் இந்த உள்ளே போகிற வரலாம் வந்து நம்ம பையிங்கான எதுவும் பிளான் கிடையாது. இந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் அவுட் கொடுத்து அகைன் உள்ளே போகிற வரலாம் பையிங்கான பிளான் எதுவும் கிடையாது. அப்போ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் எங்கே ட்ராவல் பண்ணாலும் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். எப்போ இந்த க்ரீனுக்குள்ளே உள்ளே வந்துடுச்சோ அப்போ நீங்கள் ஒரு பை சைடு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. டவுன் சைடுக்கான பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54,800 வரலும் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான். ஏன்னா கீழே இங்கே சப்போர்ட் லெவல் இதுக்கும் கிட்ட வந்துடுச்சு. ஸோ இந்த லெவல் சப்போர்ட் எடுக்குமா இல்லையா ஐ டோன்ட் நோ. ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இந்த லெவலில் வந்து பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இல்லை மார்க்கெட் க்ரீனுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய ரேலி கிடைக்கும். உங்களுக்கு இந்த டாப்பில் போய் டச் ஆகும். அதாவது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55,800 வரையும் டச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மார்க்கெட் க்ரீனுக்குள்ளே வரணும். க்ரீனுக்குள்ளே வராத வரலாம் நம்ம அந்த பிளான் எதுவும் எடுக்க முடியாது. வந்ததுக்கப்புறம் வேணுமா தான் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சரி, சென்செக்ஸ் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னா சென்செக்ஸ் இன்னும் கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டு சேம் நிஃப்டி 50 மாதிரி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இந்த 81,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. இதில் வந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லையா அப்படின்னு நெக்ஸ்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா கண்டினியூவாக ரேலி எடுத்தால் எப்போ நான் சப்போர்ட் எடுத்து மேலே மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஆனால் அது எப்போ மூவ் ஆகுதுன்னு தெரியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சினாரியோ நடக்கணும். இந்த மாதிரி டபுள் லெக் டபுள் பாட்டம் மாதிரி கிரியேட் பண்ணி மேலே போனால் நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய பேர் வந்து டபுள் பாட்டம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இந்த லோ கட் ஆகிட்டு மாதிரி இந்த இதில் பெருசாக ஒன்று வேலை ட்ராப் மாதிரி மேலே போயிட்டு கீழே வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல எப்படின்னா ஒரு ஹையை வந்து பிரேக் ஆக மேலே இது மாதிரி மேலே மூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி
நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா இது வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சமயம் 81,800 வரலும் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இதயம் மாதிரி அது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் கொடுக்காமல் ட்ரேட் பண்ணி உங்கள் கேபிட்டல் வைப் அவுட் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு நிற்க முடியாது. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஆகுன்றது நீங்கள் பார்த்தா ₹100 உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குதுன்னா ₹1 ரிஸ்க் எடுங்க. ₹1 இல்லை ₹2 ரிஸ்க் எடுங்க. அதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா அது கேம்பிளிங் மாதிரி ஆகிடும், ட்ரேடிங் கிடையாது. ஓகே, அதே மாதிரி உங்கள் லாபம் பார்த்தீங்கன்னா ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் 50 பைசாவில் வெளியே வராதிங்க. அது வராமே இருந்துடலாம். நீங்கள் ₹1 ரிஸ்க் எடுத்து ரிஸ்க்லேயே போயிடலாம், பரவாயில்ல. ஆனால் அந்த 50 பைசா எக்காரணத்துக்கு ஒன்றும் பாதி ப்ராஃபிட்டாக புக் பண்ணாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பாதி ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ உங்களை அறியாமல் வந்து அந்த லாபம் வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு தெரியாமல் அறியாமல் லாபம் வரது நாளைக்கான லாஸ் அப்படின்றத புரிஞ்சுங்க. ஓகே, அதாவது நீங்கள் தெரியாமல் ஒரு இப்போ ₹25,000 சம்பாரிச்சிட்டிங்க, 50,000 சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 50,000 ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அது உங்கள் கையில் நிற்கும். உங்களுக்கு தெரியாமல் லாபம் வந்துடுச்சு அப்படின்றப்போ அது கண்டிப்பாக உங்கள் கையை விட்டு மறுநாள் போயிடும். இது புரிஞ்சுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.